ஒரு சொல் சொன்னாலே கூட்டம் செதறி ஓடுது. நான் இலக்கணம் பேச போறேன்னு சொன்னீங்களா, ஓடிடுவான். நான் இப்ப ராமாயணம் பேச போறேன்னாலும் ஓடிடுவான். ஏதாவது ஒரு சொல்லணும்னாலே, இலக்கியம் குறித்தான ஏதேனும் ஒரு சொல் சொல்ல வேண்டும் என்றாலே கூட்டம் கலைந்து போகிறது. என்ன காரணம் என்றால், அதை ரசனையாக சொல்லக்கூடிய ஒரு பரம்பரை நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். இன்றைக்கு மொழியில் இன்றைய குழந்தைகள், இன்றைய இளைஞர்கள், இன்றைய பெண், ஆண்கள், முதியவர்கள் ரசிக்கின்ற வகையிலே அதை சொல்லக்கூடியவர்கள் குறைந்து போறார். நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க. இந்த பயோடேட்டான்னு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க உங்க ஆட்கள். கூகுள்ல பாருங்கயா, கிடைக்கும்னா நீங்க பயோடேட்டாவை சொல்லுங்க, பயோடேட்டாவை சொல்லுங்க. நான் சொன்னேன், என் பயோடேட்டா மொத்தம் 350 பக்கம். சொல்லுவியா? உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சு, அதெல்லாமாவா தருவாங்க? 2 நிமிஷம் சொல்றதுக்கு அதெல்லாமாவா தருவாங்க? ஆக ஒருவருக்கு புரிகிறது, பயோடேட்டா அப்படிங்கிறது உனக்கு 500 பக்கம் பயோடேட்டா இருந்தாலும் அந்த பயோடேட்டாவை எல்லா இடத்திலும் சொல்லிட முடியாது தானே. எந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை அந்த பெண் எனக்கு உணர்த்துகிறார். ஒரு பயோடேட்டானா எப்படி இருக்கணும், யாரிடத்தில் எப்படி பேசணும், பேசுகின்ற பொழுது எதையெல்லாம் தவிர்க்கணும், எதையெல்லாம் தவிர்த்து விடவே கூடாது என்பதிலே ஒரு பயோடேட்டா ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு என்னங்க சிலபஸ்? எங்க இருக்கு பாடத்திட்டம்? அதுக்கு யாருடைய பயோடேட்டாவை எடுத்து காட்டுவீங்க? நம்ம தமிழ்ல இருக்குங்க அந்த பயோடேட்டா. நான் இப்ப சொல்லுவேன் உங்களுக்கு. நம்ம ஏன் தெரியுமா ரசனையற்று கிடக்கிறோம்? உண்மையான சுவையை நாம் அறிந்து கொள்ளாத காரணத்தினால் ரசனையற்று போனோம். நாம் உண்மையான சுவை அறிந்தால் ரசனை வந்திருக்கும். உண்மையான சுவை என்பது என்ன? ஒரே ஒரு பாட்டு சொல்றேன், தயவு செஞ்சு ஒரு தமிழ் டீச்சரா சொல்றேன். மூல நூலை படியுங்கள். ஒரு முறை படிச்சா புரியாது, அடுத்த முறை படிச்சா புரியாது, 3வது முறை படிச்சா புரியாது, 4வது முறை படிச்சா புரிய தொடங்கும். புரிய தொடங்குகின்ற பொழுது புதிய உலகத்திற்குள் நீங்கள் இருப்பீர்கள். 4வது 5வது விஷயங்கள் படிக்கின்ற பொழுது உங்களுக்குள் சிந்தனை விரியும் பாருங்க, கற்பனை விரியும் பாருங்க. அதை உங்களுக்கான அருவி போல் அது உங்கள் சிந்தனையை பலப்படுத்தி கொண்டு போய் மேல ஒரு இடத்துல நிறுத்தும். நான் அந்த மாதிரி ஒரு பயோடேட்டாவை சொல்றேன். உண்மையிலேயே நமக்கு தெரியாது, நாம படம் பார்த்து கெட்டு போனவங்க நாம எல்லாம். உண்மையான நூல்களை வாசித்து புத்தி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த வாய்ப்பை மறுத்து படம் பார்த்து கெட்டு போனவர்கள். சிலப்பதிகாரம் தெரியுமா நமக்கு? பூம்புகாரை தெரியும். பூம்புகாரம் படம் பார்த்து இதுதான் சிலப்பதிகாரம் என்று சொல்லுகின்றவர்கள் நாம். பூம்புகார் என்பது ஒரு அழகான படைப்பு, அவ்வளவுதான். ஆனால் சிலப்பதிகாரம் என்பது மேல்நிலையில் இருக்கக்கூடிய மாபெரும் படைப்பு. அந்த படைப்பை நாம் முழுமையாக வாசித்திருக்கிறோமா? கிடையாது. அதை வாசித்ததில் இருக்கின்ற ருசி யாரும் நமக்கு சொன்னது கிடையாது. நான் இப்ப பயோடேட்டான்றல்ல, அந்த பயோடேட்டாக்கான சிலபஸ் நீங்க மேலாண்மை துறையில் நடத்தணும்னா தயவு செஞ்சு நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்றேன், பரிந்துரைக்கிறேன். நீங்கள் கண்ணகியினுடைய பயோடேட்டாவை எடுத்து வைத்துக் கொண்டு பயோடேட்டா எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான பாடத்தை நடத்து. அவ எங்க தெரியுமா சொன்ன அந்த பயோடேட்டாவை? அரசவையில சொல்றா. வேலை செய்யற இடத்துல கொடுக்கிற பயோடேட்டா வேற, கல்யாணம் பண்ணும் பொழுது பொண்ணுக்கு கொடுக்கிற பயோடேட்டா வேற, வேலைக்கு போகும்போது கொடுக்கிற பயோடேட்டாவும் கல்யாணம் பண்றதுக்கு கொடுக்கிற பயோடேட்டாவும் ஒண்ணு கிடையாது. நீதிமன்றத்துல போய் ஒரு பயோடேட்டா இவ யாருன்னு சொல்லி கேட்டா அந்த பயோடேட்டான்றது அகாடமிக் பயோடேட்டா இல்ல, அது சோசியல் பயோடேட்டா. பயோடேட்டாங்கிறது அந்தந்த பக்கத்துல மாறும். அப்படி வந்து நிக்கிறா எங்க அம்மா கண்ணகி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாவை. ஆனா சரியா போய் சேரலிங்க, ருசி தெரியலங்க நமக்கு. ருசி தெரிஞ்சிருந்தா கொண்டு போய் சரியா சேர்த்து இருப்போம். நான் எம்ஏ படிச்சது வந்து எங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இந்த ஜல்லிக்கட்டு நடந்துச்சுல அந்த இடம், அதே இடம். அது கண்ணகி சிலைக்கு முன்னால இருக்குது. நான் அக்சோஸ்ல இருந்து பஸ் ஏறுவேன் 45B. எங்க வீடு மீசாப்பேட்டை. மீசாப்பேட்டையில 25G வரும். அது ரொம்ப லேட் ஆகுங்கிறதுனால ஐசோஸ் நடந்து வந்து 45B ஏறுவேன். 45B ஏறின உடனே தீர்க்க தரிசனமா கண்டக்டர் சொல்லுவார் ஒரு வார்த்தை,
கண்ணகி சில நிக்காது அப்படிம்பாரு. ஆனா நிக்கலீங்க, உண்மையிலேயே தள்ளி விட்டாங்க. இப்பங்க போன 3 மாசத்துக்கு முன்னால வாக்கிங் போற அந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளை கேக்குது அவங்க அம்மாவை பார்த்து, மாமா who is that lady having tenicoid in her hand? Who is that lady who is having tenicoid in her hand? டெனிகாய்ட் வச்சுட்டு நிக்குது அந்த பொண்ணு யாருன்னு கேக்குறா ஒருத்தி. அந்த குழந்தை மீது தப்பு இல்ல, அவங்க அம்மாவை தான் ரௌத்ரமா பார்த்தேன். இன்னைக்கு காலையில நடந்துச்சுங்க. ருசியற்று போனோம் நாம் என்பதற்கு இதை விட என்ன உதாரணத்தை நான் சொல்றது? நான் சொல்லிட்டு வரேன். சிலம்புக்கு எங்க காலேஜ்ல காலையில 9 மணியில இருந்து கிளம்பி ஓடி வரேன். திருச்சிக்கு பிளேன் முடிக்கணும் 10:20க்கு. போக முடியுமான்னு தெரியல. ஓடி வரேன். எனக்கு முன்னால ஒரு காட்சிங்க. நான் எல்லாம் மறந்துட்டேன். அவன் பாட்டுக்கு வந்து நின்னு ஹார்ன் அடிச்சு கூப்பிட்டுட்டே இருக்கான் வண்டிக்காரன். அதெல்லாம் தெரியல. அந்த குழந்தையே பார்த்துருக்கேன், அவங்க அம்மாவை பார்த்துருக்கேன். ஒரு புர்கா போட்ட ஒரு பொண்ணு, அது ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு வேகமா ஓடுது. ஸ்கூல் இருக்கு போல இருக்கு, 9 மணி ஆயிடுச்சு, லேட்டா போயிடக்கூடாதுன்னு இழுத்துக்கிட்டு போகுது. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு பாருங்க. எல்கேஜி குழந்தை. அது கழுத்துல வந்து அந்த ஐடி கார்டு போட்டு பெனப்போர் போட்டுக்கிட்டு இருக்கு. புடிச்சு இழுத்துக்கிட்டே போறாங்க. அது இப்படி போகுது. அவங்க அம்மா வேகமா இழுத்துக்கிட்டு போகும்போது என்னமோ சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகுது. என்ன பேசுதுன்னு பார்த்தேன். குழந்தை கிட்ட பேசல அந்த அம்மா, வேற யாருக்கிட்டே பேசிட்டே போகுது. இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அந்த ஐடி கார்டு இருக்குல்ல அதை எடுத்து காதுல வச்சுக்கிட்டே இப்படி போகுது. ஏன்னா அவங்க அம்மா போன் பேசிக்கிட்டே போகுது. அவங்க அம்மா போன் பேசிக்கிட்டே போறத பார்த்த குழந்தை அது ஐடி கார்டை எடுத்து காதுல வச்சுக்கிட்டு அவ்வளவு டென்ஷன்லயுங்க அவங்க அம்மா செய்யற மாதிரியே செஞ்சுட்டு போகுது. ஆக ரசனை என்பது, கற்றுக்கொள்ளுதல் என்பது, குழந்தைகள் நம்மை பார்த்துதான் கற்றுக்கொள்கிறார்களே தவிர நாம் பேசுவதையோ சொல்வதையோ கேட்டு அவர்கள் கற்றுக்கொள்வதே இல்லை. ரசனை எப்படி கடத்துவது? நாம் குழந்தைகளுக்கு சரியான ரசனையை கடத்தி இருக்கிறோமா? யாரோ ஒருவர் சொன்னார், நம் வாயிலே போட்டு மெல்லுகின்ற உணவின் ருசி நம்மை யார் ஆட்சி செய்வது என்பதனை தீர்மானிக்கிறது. ராத்திரி போய் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது, நம் வாயில் இருக்கக்கூடிய ருசி நம்மை யார் ஆட்சி செய்வது என்பதனை தீர்மானிக்கிறது. நம் ரசனை எதுவாக இருக்கு. எனக்கு கண்ணகியை ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா சொன்ன? என்ன போல்டுங்க அந்த அம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேடி. போய் பொது மன்றத்துல நின்று பேசுறதுனால எல்லாம் இல்ல, அது உள்ளுக்குள்ளேயே பயங்கரமான போல்டான லேடி. இந்த கேவலம் எப்படி செத்து போனான்னு நினைக்கிறீங்க? அவன் போய் எந்த பொண்ணையோ போய் பார்த்ததுனால செத்து போகல. கண்ணகியின் நேர்மை அவனை கொன்றது. கண்ணகியினுடைய அந்த இருப்பு இருக்கு இல்லையா, அந்த இருப்பு கொல்லும். அது அவ்வளவு நேர்மையானது அந்த இருப்பு. அப்படி பாக்குறாங்க. அவன் அந்த ஆளை பாக்குறான். அவன் கேக்குறான், என்ன கண்ணகி, எழு என்றதும் எழுந்தனை, இது என் செய்தனைன்னு கேட்ட உடனே அவ சொல்றா, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியாது ஆதலின் எழு என்றதும் எழுந்தனும் போதுதான் தெரிஞ்சது விஸ்வரூபம் எனக்கு. கண்ணகி அப்படி நிக்கிறாங்க. அவ வந்து நின்னுட்டு பேசுற பேச்சுதான் நான் உங்களுக்கு சொல்ற சிலபஸ். பயோடேட்டானா எப்படி இருக்கணுங்கிற சிலபஸ். சொல் எப்பவுமே சுத்தமா இருக்கும். எது சொன்னாலும் புரியணும். மத்தவன் எது சொன்னாலும் புரியணும் நமக்கு. நாம மத்தவன் புரியுற மாதிரி சொல்ல தெரியணும். அதுக்கு பேரு தான் சொல். அவ வந்து சொல்றா, எனக்கு ரொம்ப, நான் டீச்சர்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது, வந்து போட்ட உடனே போட்டா பாருங்க ஒரு போடு. நான் ரசிக்கிறேன், ஒவ்வொரு சொல்லையும் நான் ரசிக்கிறேன். அவளை நான் ரசிக்கிறேன், அவளுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் ரசிக்கிறேன், அவளுடைய வெளிப்பாடுகளை ரசிக்கிறேன். அப்படி வந்து நின்னு பேசுற, ஃபெயிலா போனவனே அப்படின்னு கூப்பிட்டா பாருங்க, சாபாஷ். தேரா மன்னா அப்படின்னா இங்கிலீஷ்ல ஃபெயிலா போனவனே அர்த்தம். நின்னு கேக்குறா. அவ யார்? நான் கேட்ட என்ன 4 வரி 11 வரிங்க மேக்சிமம். அவ பயோடேட்டா கட 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 கடன் 3 விஷயம் சொன்னான். இப்படி சொல்லிட்டாங்க. எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளரு புன்கண் தீர்த்தோ நன்றியும். ஃபர்ஸ்ட் அவங்கிட்ட எப்படி பேசணுங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரணும்னா இதுதான். நீ மன்னன் தானே, நீ என் மன்னன் யார் தெரியுமான்னு ஆரம்பிச்சா. நீ யாருன்னு கேட்கும் போது என் மன்னன் இவன் தான் ஆரம்பிக்கிறா பாருங்க. அதுலயே ஒரு சைக்காலஜி இருக்கு. முன்னால இருக்கிறவனை கொல்றதுக்கு இதெல்லாம் பாயிண்ட்ஸ். அடிச்சு சொன்னா
என் மன்னன் யார் தெரியுமா? ஒரு பருந்து வந்து கேட்டுச்சியா பொறாவ, என்கிட்ட வந்துருச்சியா, இந்த பொறாவை நான் கொடுக்க மாட்டேன், அதை நான் பாதுகாக்கணும், உனக்கு சதைதானே வேணும்னு புறாவுக்காக தம் தொடை சதை அறுத்து கொடுத்தானே சிபி, அமைய நாட்டு மன்னன். அந்த மன்னன் நாட்டில் இருந்து வருகிறேன் நான். அது கூட பெருசு விஷயம் இல்லை. ஒரு பசுமாட்டுக்கு கண்ணுல தண்ணி விழுந்துருச்சுன்றதுனால அது எதுக்காக அழுவுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். தன்னுடைய பையன் அது கண்ணுக்குட்டியை தொலைச்சிட்டான்றதுனால கொன்னுட்டாங்கிறதுனால தான் அரும் பெறல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என் பதி. ஃபர்ஸ்ட் நாட்ட சொன்னாங்க, மன்னனை சொல்லி நாட்ட சொன்னான். அப்புறமா ஏசா விளங்கு இசை விளங்கும் ஏசா சிறப்பின் இசை விளங்கும் பெரும் குடி மாசாத்துவான் மகனையாகி மாமனார சொன்னான். ஆஹா, கோவலனை சொல்லும் போது இந்த ஆட்களுக்கு எப்போங்க புரியும்? பெண்கள் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார்கள் தெரியுமா? எவ்வளவு தப்பு பண்ணாலும் எவ்வளவு துரோகம் செய்தாலும் உங்களை நேசிக்கிறார்கள். இதுதான் கண்ணகி சொல்றா, சூழ்கடல் மன்னா வாழ்தல் வேண்டி நின்னகர் புகுந்து என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்கால் கொலை களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என் பெயர். அந்த பயோடேட்டா சொல்லிக் கொடுங்க, இப்படித்தான் பேசணும்ன்றத சொல்லிக் கொடுக்கிறதுக்கு அந்த பயோடேட்டா எவ்வளவு ருசியானது. இந்த விஷயங்கள் எல்லாம் நான் யோசித்து பார்க்கிறேன். இன்னும் ஒரு காட்சியை சொல்றேன். நான் வாசித்தலின் ருசியை அறிந்தவள். எப்பவுமே அம்மாவினுடைய கையை பிடித்துக் கொண்டே போகின்ற குழந்தைகளை போல நான் புத்தகங்களின் கரம் கொண்டு பிடித்துக் கொண்டே வருபவள். எனக்கு அது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். நூல்கள் அவை என்னை பதப்படுத்துகின்றன, அவை என்னை ரசனைக்குரியவளாக மாற்றுகின்றன, அவை என்னை மேல்நிலையில் கொண்டு செல்கின்றன, என் சிந்தனைக்கு அவை வடிகால் தருகின்றன. இதிலிருந்து இன்னொரு சிந்தனைக்கு போகலாம் என்பதனை எனக்கு கற்றுக் கொடுக்கின்றன நூல்கள், சிந்தனைகள். நான் தமிழை நேசிக்கின்றவள்னு சொல்லிட்டேன். நிறைய பேருக்கு தெரியும் நான் இந்த விஷயத்த சொல்லுவேன்னு. தமிழ்னா ரொம்ப பிடிக்கும், கெட்ட வார்த்தைனாலும். தமிழ்ல எங்க மீசாப்பேட்டைக்கு வந்து பாருங்களேன், சண்டை போடுவாங்க பெண்கள் கோவத்துல. டேங்க அப்பா, எந்த டிக்ஷனரிலையும் பாத்திர முடியாது. என்ன சொல்லு, எவ்வளவு சொற்கள், இப்படி எல்லாம் சொல்லலாமா? இதை இப்படி எல்லாம் பேசலாமா? நான் கேட்டேன். எங்க அம்மா திட்டுவாங்க, மூளை கெட்டு போயிட போது, கெட்ட வார்த்தை கேட்டு இருக்கிற உள்ள வாமா, அம்மா போமா, கெட்ட வார்த்தை இல்லம்மா, ஒரு வார்த்தையை எப்படி சொல்லலாம்ன்றத அவ சொல்றமா. என்ன வார்த்தை அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆக கெட்ட வார்த்தை நான் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும், சொல்லட்டுமா? வேணான்றாரு திருமரன். பயம். தமிழ் சார் வாழும் வீழ்த்தாது, ஊழல் ஒழிக்கிறாங்களாமா. இப்பெல்லாம் எங்களெல்லாம் நம்ப சொல்றாங்க. நாங்க இது வரைக்கும் நம்பல, நீங்க நம்பிட்டீங்களான்னு தெரியாது, நம்பாதீங்க. அதனால எல்லாம் ஊழல்லாம் ஒழிச்சிட முடியாது. ஊழ் என்றால் விதிக்கு உட்பட்டது, ஊழ் அல் என்றால் விதிகளுக்கு உட்படாதது. சொல் ஆழமான சொல். தமிழில் ஆழமான சொற்கள் உண்டு. பாரிஸ் நகரம் போயிருந்தேன். 2 தாய்மார்கள் சண்டை போட்டுக் கொண்டதை பார்த்தேன். எங்க மீசாப்பேட்டையில சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, அதே மாதிரி பாரிஸ்ல சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனாலும் கெட்ட வார்த்தை தான் பேசுறாங்க. ஆனா என்ன, பிரெஞ்சு மொழியில பேசுறாங்க. ரொம்ப கத்தி ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்துச்சு. இது என்னன்னு கேட்டேன், புரியல. நமக்கு சண்டையை பார்த்துதான் பழக்கமாச்சு. நான் நின்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லுதான், இங்க பாருங்களேன், உச்சபட்ச வசை. ஒரு தாய் வயிறெறிஞ்சி இன்னொருத்துக்கு சொல்ற உச்சபட்ச வசை என்னன்னா, உனக்கு உன் குழந்தைக்கு தாய்மொழி சொல்லித்தரும் ஆசிரியர் கிடைக்காமல் போகட்டும். எவ்வளவு பெரிய வசை பார்த்தீங்களா? எப்பொழுது நமக்கு தாய்மொழியை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் இல்லையோ அப்பவே நாம் சபிக்கப்பட்டவர்கள் ஆகிறோம் என்று அவள் சொல்லுகிறாள். ஒரு தாயின் சொல் உயர்ந்தது. தமிழ் சொற்கள், அதிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் உயர்ந்தது. ஒரு காட்சியை சொல்றேன். சில காட்சிகள் நமக்கு விளங்காதுங்க. விளங்காத பொழுது அதற்கு விளக்கம் தேடுவதற்கு நமக்கு குருமார்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த ருசி உணர்வதற்கு குருமார்கள் தேவைப்படுகிறார்கள். நான் ஒரு பாட்டை படித்தேன், ஒரு காட்சி சொல்றேன்.
ஒரு போர்க்களம், ஒரு போர்க்களம். ஒருத்தர் செத்து கிடக்கிறான். செத்த உடம்புல தலை இல்லை. ஆனா உடம்ப கண்டுபிடிச்சிட்டா அம்மா, தாய் கண்டுபிடிச்சிட்டா. மகனேன்னு ஓடி வரா. ஓடி வர்றத நின்னு கவிஞன் எழுதினான். ஒரு தாய் ஓடி வராங்க ஒரு பிணத்து மேல விழுந்து அழுறதுக்கு. எப்படி ஓடி வந்தான்னு எழுதும் பொழுது அந்த கவிஞன் என்ன எழுதினான் என்றால், அந்த பெண்ணின் பேரழகை எழுதினான். எழுத முடியுமா? நான் இங்க நிறுத்துறேன். ஒரு தாய் தன் பிள்ளை செத்து போனதை பார்த்து மேலே வந்து விழறதுக்கு ஓடி வருகின்ற பொழுது ஒரு காப்பிய எழுதுகின்ற பேராசான், ஒரு மிகப்பெரிய கவி சக்கரவர்த்தி கம்பன் இப்படி ஒரு பாட்டை எழுதுவானா? இது கம்பராமாயணத்தில் வருகின்ற ஒரு காட்சி. காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கள்ளிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனி நம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. 10,000 பாடலை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. கண்ணதாசன். அட்டகாசமான ஒரு காப்பியம் கம்பன். அவன் இறந்து கிடக்கின்ற இந்திரஜத்தின் மீது ஓடி வந்து விழுகின்ற மண்டோதரியை விளக்குகின்ற பொழுது அழகிய கண்கள், மூக்கு அவ்வளவு சிறப்பு, இதழ், தோள்கள், மார்பு, இடுப்பு, தொடை என்று வர்ணிக்கிறான். எனக்கு அந்த இடத்துல உடன்பாடு இல்லை. ஒரு பெண்ணை வர்ணிக்கின்ற இடமா இது? எனக்கு ரொம்ப கோபம். அந்த இடத்துல கம்பன் மீது எனக்கு கோபம் இருந்தது. நான் இதை பெரியவரிடத்தில் கேட்டேன். கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள். ஏன்னா இப்போ இருக்கிற மேடைகளில் ஒரு நாகரிகம் இல்லாமல் இருக்கிறது. யார் எதை பேசினாலும் அது தன் கருத்து போல் பேசிவிடுகிறார். யார் எப்படி சொன்னார்களோ அவர்களுடைய பெயர் சொல்லி சொல்லுவது என்பது தமிழ் மரபு என்பதனால் நான் எனக்கு சொல்லி தந்த குருமாரின் பெயரை சொல்லுகிறேன். கம்பவாரதி ஜெயராஜ் இடத்தில் கேட்டேன், ஜெயராஜ் அண்ணா இப்படி ஒரு காட்சி இருக்கிறது எப்படி அண்ணா? ஒரு தாயை தொடையையும் இடுப்பையும் மார்பையும் தொப்புளையும் சொல்ல முடியுமா அண்ணா? ஏன் கம்பன் சொன்னான் என்றால், அவர் அதாங்க குரு. அந்த விளக்கத்தில் நான் கண்ணீர் வடித்து அப்படியே உட்கார்ந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மணி நேரம் என்னால் செயல்பட முடியவில்லை. அந்த ருசியிலேயே இருந்தேன், அந்த சிந்தனையிலே இருந்தேன். நான் அதை உங்களுக்கு கடத்துகிறேன். அவள் சொல்கிறாளாம், அந்த தாய் சொன்னாளாம், அப்பா நீங்க செத்து கிடக்கிறதுக்கு காரணம் உங்க அப்பா தாயை போல் மதிக்க வேண்டிய பெண்ணின் மீது காமப்பார்வை வைத்து விட்டார். ஒரு பெண்ணை தவறுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று துணிந்து விட்டார். அவர் வேறு பெண்ணின் மீது கருத்து செலுத்துவதற்கு நான் காரணம் இல்லை மகனே என்று சொல்லுவதற்காகத்தான் அந்த பெண் அவ்வளவு அழகாக ஓடி வந்தாள் என்று கம்பன் சொன்னதாக சொன்னார். எவ்வளவு உயர்ந்த விஷயம் இது! நான் இல்லப்பா உங்களுடைய தகப்பன் கருத்து சிதறியதற்கு காரணம், உன் சாவுக்கு நான் காரணம் இல்லைன்னு ஓடி வந்து விழுந்தானாம். ஒரு பெண் காரணம் இல்லை. ஒரு ஆண் தவறுதலாக வேறு ஒரு பெண்ணின் மீது காமப்படுவதற்கு அவளுக்கு உரிமையானவள் ஒருபோதும் காரணமாக இருப்பதில்லை என்பதற்கு சாட்சியாக தருகின்றது தமிழ் இலக்கியத்தின் ஒரு பாட்டு. நான் யோசிச்சு பாக்குறேங்க. உறவுகளை மேம்படுத்துவது தானே இலக்கியத்தினுடைய ருசியினுடைய ஆகப்பெரிய விஷயமாக இருக்க முடியும். மனதை கனிய வைப்பது தானே. மனதை கனிய வைப்பது என்றால் என்ன? ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவுகள் காமப்பார்வையில் பேசப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் காதல் என்றால் என்ன என்பதற்கு தமிழ் இலக்கியங்களில் வருகின்ற பாடல்கள் நமக்கு ருசியாக வந்து பல சிந்தனைகளை தருகின்றன. குறுந்தொகையில ஒரு பாட்டு சொல்றேன். இதே ஒரு துன்பியல் சூழல். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. என்னன்னா, துன்பம் கூட ஒரு விதமான ருசியை தந்து மனதை நெகிழச் செய்து வன்முறையில் இருந்து நம்மை காப்பாற்றும் ஒரு ருசி. இதை ஒரு ஆசிரியரா சொல்லித்தர. ராத்திரியில படுக்கும் பொழுது போனால் போகட்டும் போடா அப்படின்னா நிம்மதியா தூக்கம் வரும் தெரியுமா? அடா அடா அடான்னு பாட்டு நான் தூக்கமா வரும். பொன்னை விரும்பும் அப்படின்னு உடனே அப்படி சொக்கி போகுதுல,
துன்பியல்ல ஒரு சின்ன சுகம் இருக்கு. அந்த சுகம் நம் மனதை நெகிழ்ச்சி செய்ய வைத்து அன்பு வயப்படுத்தி அடுத்தவர்களுடைய நிலையை புரிந்து கொள்வதற்கு நம்மை தயார் செய்கிறது என்று உளவியலாளர்கள் சொல்கிறார். ஒரு பாட்டு குறுந்தொகையில நான் அசந்து போனேங்க அந்த பாட்டை படிச்சு. ஒரு பெண் தன் கணவன் உடன்போக்கு கூட போயிட்டா. போற வழியில பாம்பு கடிச்சு கணவன் இறக்கிறான். ராத்திரி நேரம் கணவன் இறந்துட்டான். என்ன செய்யறதுன்னு தெரியல. விடிய விடிய பிணத்தோட உட்கார்ந்து இருக்கா அந்த பொண்ணு. உட்கார்ந்துகிட்டு காலையில சூரியன் வருது. அந்த வெப்பம் வந்து அந்த ஆண் மீது படுறது. அவ என்ன செய்யறா, கொஞ்சம் நிழலுக்கு கூட்டிட்டு போலான்னு இழுக்கிறா உடம்பு வரல. ஏன்னா அவ்வளவு வெயிட் ஆயிடுச்சு. இழுக்கிறா முடியல. அப்ப அந்த பெண் அந்த உடம்போட பேசுறா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டேன்ல, நீ எங்க வர சொன்னாலும் நான் வந்தேன்ல, எங்க அம்மா அப்பா என்னுடைய பாரம்பரியம் என்னுடைய பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்கிட்ட வந்தேன்ல. அங்க போறதா இங்க போறதான்னு எனக்கு தெரியல. நீ எனக்கு எந்த அடையாளமும் தரல. ஆனா நீதான் என் கணவன். உன்கிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் செய்யற, அதை மட்டும் கேட்டுப்பியா? வெயில் உனக்கு தாங்காது, கொஞ்சம் எழுந்து வந்து இந்த மரத்தடி நிழல்ல படுத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க அந்த பொண்ணு. இப்படி ஒரு பாட்டு. மனதை நெகிழ வைக்கின்ற விஷயங்கள், மனதை எளிமைப்படுத்துகின்ற விஷயங்கள், மனதை ரௌத்ரப்படுத்துகின்ற விஷயங்கள், நமக்குள் யார் என்று அடையாளப்படுத்துகின்ற வாசகங்களுக்கு உரியது தமிழ். யார் மனிதனில் உயர்ந்தவர்கள் என்கின்ற சிந்தனையை எனக்கு வாசிப்பு தருகிறது. அந்த வாசிப்பின் ருசியில் நான் என்னை மறக்கிறேன். என்னை மறக்கக்கூடிய அந்த நிலையில் நான் ஞானம் பெறுகிறேன். அந்த ஞானம் பெறுகின்ற அந்த வெளி வாசிப்பாளர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பேர் உவகையும் பேராசையும் கொண்டு